தமிழ்நாடு ஃபுல்லாகவே உற்சாகமாக இருக்காங்க. அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. மற்ற அமைச்சர்கள், தொண்டர்களை, நிர்வாகிகளை, வட்டம், மாவட்டம், பகுதி இவங்களை அணுகிறதுக்கும் செந்தில் பாலாஜி அணுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சீமானவர்கள் பேசும்போது செந்தில் பாலாஜி என்ன தியாகம் பண்ணிட்டா ஜெயிலுக்கு போனார்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. டாஸ்மார்க் சரக்கை கூடுதலா விலை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கடந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்துல 2019க்கு முன்னாடி பிரச்சாரத்தில் முதல்வர் பேசியிருப்பார். இந்த வழக்கெல்லாம் குறிப்பிட்டு தான் அவர் பேசி நான் வந்தால் சிறையில் தள்ளாமல் விட மாட்டேன் அப்படிலாம் பேசியிருப்பார். யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. உங்கள் இதில் பேட்டியில் கூட நான் போன முறை சொல்லியிருப்பேன், 90% மேலே அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. நேற்று நான் தான் முதல்ல பிரேக் போட்டேன். கீழே வந்து திட்டியிருந்தாங்க, அவங்க திட்டுங்க, என் வேலை வந்து என்ன பிரேக்கிங் வருதோ அதை போடுறது. 2 அமைச்சர்கள் நீக்கும், 2 பேர் புதியவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு. ஏதாவது ஒரு இலாக்காக்கள் துணை முதல்வர் ஆகிறவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கனிம வளத்துறையே அவருக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல் மாநாடுங்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் யோசிக்காமலா சார் பண்ணியிருப்பாங்க? யோசிக்காமல் தானே பண்ணுறாங்கன்ற. அக்டோபர் நவம்பரில் யாருமே எதையுமே வைக்க மாட்டாங்க. ஏன்னா கடுமையான மழை காலமாக இருக்கும். வயதானவர்களை கூப்பிட்டு வரும்போது பார்த்து இது பண்ணிட்டு வரணும். 2 வீலரில் வந்தால் ஹெல்மெட் போட்டு வரணும். மது அருந்திட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி சில இதெல்லாம் போட்டிருக்காங்க. போலீஸ் சைடில் பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம உரையாடலே ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தோம், செந்தில் பாலாஜி அவர்கள் விரைவில் பிணையில் வர இருக்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி காலையில் வந்திருக்கிறாங்க. இந்த வழக்கில் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியாக நிறைய தாக்கங்களை உண்டாக்கியிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ட்வீட்டில் எமர்ஜென்சி காலத்தில் கூட இத்தனை நாட்கள் சிறைவாசம் கிடையாது, உன் தியாகம் பெரியது, உன் அளப்பெரியது அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவுகள் போட்டிருக்காரு. பதிலுக்கு சீமானவர்கள் பேசும்போது செந்தில் பாலாஜி என்ன தியாகம் பண்ணிட்டா ஜெயிலுக்கு போனார்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்வர் உன் தியாகம் அளப்பரியது அதெல்லாம் போட்டிருக்காரு, ரைட்டு. என்ன விஷயம்னா, குளித்தலையில் 2019க்கு முன்னாடி அந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் முதல்வர் பேசியிருப்பார். இந்த வழக்கெல்லாம் குறிப்பிட்டு தான் அவர் பேசி நான் வந்தால் சிறையில் தள்ளாமல் விட மாட்டேன் அப்படிலாம் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் கால சூழ்நிலை மாறுது. இவர் டிடிகிட்ட போய் அங்கேயும் ரொம்ப பிரச்சனை, செலவுலாம் பண்ணல. அது அடுத்தடுத்து பிரச்சனைன்றப்போ திமுகவில் ஜாயின் பண்ணுறாரு. உடனடியாக மாவட்ட செயலாளர் பதவியாக அந்த இடைத்தேர்தலில் எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. நெருக்கமாயிடுறாரு. 21ல் அமைச்சர் ஆகிறாரு, வலுவான துறை அமைச்சர் ஆகிறாரு. அதனால் அந்த நெருக்கமாயிடுறாரு. அதனால் இப்போ வந்து அது தியாகம் அப்படின்னா முதல்வர் போட்டிருக்காரு. எமர்ஜென்சி பீரியட்லையும் இந்த மாதிரி இல்லைன்னு. எமர்ஜென்சின்றது அது வேறு. உண்மையிலேயே பலரும் அதிகமாக பாதிக்கப்பட்டது திமுகவினர், கம்யூனிஸ்ட்டுகள், வட இந்தியாவில் ஜனதா கட்சி. அப்போ ஜனதா கட்சி ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி ஜனசங்கத்தினர், இதே இப்போ இருக்க பாஜக தலைவர்கள் பலரும் வந்து சிறையில் இருந்ததெல்லாம் பார்த்தோம். இது வந்து அப்படி அது அரசியல் சிறை. இது வந்து ஒரு குற்றத்திற்கான இது. குற்ற வழக்கில் வந்து இவர் விசாரணை கைதியாக இவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கார். அதுலேயும் அது வந்து பிஎம்எல்ஏ ஆக்டு. பிஎம்எல்ஏ ஆக்டுனா வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜாமீன் கிடைக்காதுன்றது தான் நடைமுறை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிஷ் சிசோடியா 2 வருஷத்துக்கு மேலே இருந்தார். கவிதா, கெஜ்ரிவால், சத்யேந்திர ஜெயின், இன்னும் பலர் இந்த பிஎம்எல் ஆக்டில் இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இவரும் அரெஸ்ட் ஆனார். இவர் அரெஸ்ட் ஆன உடனே ஜாமீன் கேட்கறதுல இவங்களுக்குள்ளே இருந்த குளறுபடிகள்லாம் ஏகப்பட்டது இருந்தது. அது 3வது நீதிபதி கூட சுட்டி காமிச்சிருப்பார். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போவும் என்ன இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்குதுன்னா, நீங்கள் வந்து பிஎம்எல் ஆக்ட் எல்லாம் போடுங்க, இடி இந்த இதெல்லாம் வழக்கெல்லாம் பண்ணுங்கள், ஆனால் ட்ரையல் நடத்துறதுக்கே உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னா நாங்கள் சகிச்சிக்க முடியாது, அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. இந்த இது பார்த்திங்கன்னா மணிஷ் சிசோடியா வழக்குலேயே சொன்னாங்க. அதில் இடி சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல மணிஷ் சிசோடியா வழக்கில். அப்போ அதிலே கண்டித்தாங்க, இந்த மாதிரிலாம் உங்கள் இஷ்டத்துக்கு லேட்டாக வச்சுக்கிட்டு சிறையிலலாம் நீண்ட நாட்கள் வைக்க முடியாது. சேம் அதே இது இவர் இதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு. ட்ரையல் நடக்கிறதுக்கு அந்த ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸில் வந்து ட்ரையலை வந்து லேட் பண்ணுறது டிஎம்கே கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இடி குற்றம் சாட்டினாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு லேட் ஆகுது, சாட்சிகள் உள்ள இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் ஒருத்தர் சிறையில் இருக்கிறத நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்றத காரணமாக வச்சு அவருக்கு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி உள்ளே வச்சது பழி வாங்கினாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த கேஸு போன அந்த ரூட்டை பார்த்தாலே தெரியும். இங்கே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஃப் கிடைக்குது இவருக்கு. அந்த வழக்கில் இருந்து சுத்தமாக குவாஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டு போகிறாரு பாதிக்கப்பட்டவர். அந்த வழக்கில் எடுத்துக்கிட்டு
இதை வந்து வெறுமனே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, நீதிமன்றத்துக்கு வெளியே சமரசம் மூலிமா இந்த வழக்கு தீர்ப்புலாம் பண்ண முடியாது. அதனால் இது வந்து ஒரு அரசு வேலை சார்ந்த விஷயம், அரசு ஊழியர் சார்ந்த விஷயன்றதுனால இந்த வழக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுது. அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த வழக்கு உயிர் பெறும்பொழுது மூல வழக்கு அந்த வழக்குன்றதுனால இடி வந்து பிஎம்எல் ஆக்ட் இடி தானாக உள்ளே வந்துடுது. அப்புறம் இடி சம்மன் கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்களாம் பார்த்தீங்க இந்த சம்மன் விசாரணை, இந்த கைது, இந்த நடவடிக்கைகள்லாம் போகுது. அதனால் இவர் கைதானது பிஎம்எல் ஆக்டில். அந்த அடிப்படையில் பிஎம்எல் ஆக்டில் அவ்வளோ சீக்கிரம் வந்து விடுதலைன்றது கிடைக்காது, அந்த ஜாமீன் கிடைக்காது. அதில் பல சிக்கல்கள்லாம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டை பலரும் வந்து ஜாமீன் நிராகரிச்சு. பொதுவாக ஒரு வழக்கில் கைது பண்ணால், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் ஜாமீன் கொடுத்துடணும். குறிப்பிட்ட நாளுக்குள்ளே 60 நாள் 90 நாள் இருக்குது வழக்குகள். 7 வருஷத்துக்குள்ளேனா 60 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். 7 வருஷத்துக்கு மேற்பட்ட வரை 90 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்னா நீங்கள் ஃபைல் பண்ணாத வச்சே ரிலீஸ் கொடுத்துடலாம், ஜாமீன் கொடுத்துடலாம். அப்படியே இல்லை, சார்ஜ் ஷீட் போட்டாங்க, வழக்கு விசாரணை தொடங்கிச்சுன்னா வழக்கு விசாரணை நடக்கும்பொழுது எதுக்கு அவர் உள்ளே இருக்கணும் அப்படின்றதுனால தரமாட்டாங்க. ஆனால் பிஎம்எல் ஆக்டில் சில விதிகள் வந்து அப்படி கிடையாது. வழக்கு விசாரணை சார்ஜ் ஷீட் போட்டு நடந்தாலும் அதில் வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவருக்கு இன்னும் இடி சில விஷயங்கள் தான் சொன்னாங்க. சக்தி வாய்ந்தவர், வந்தால் வந்து சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருக்குது, தம்பி அப்ஸ்காண்டில் இருக்கார், அந்த ஐடி எம்ப்ளாயிஸை தாக்குனது அப்படிலாம் சொன்னாங்க. அதை ஒட்டியே இவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. கடைசி இந்த ஒரு கடந்த 2-3 மாதங்களாக சுப்ரீம் கோர்ட்லேயே நீதிபதி, குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி, அவர் இப்போ இவரை விடுதலை பண்ண அந்த நீதிபதி, அவங்களுடையதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வழக்குகளில் இடி மேலே கடுமையான அதிருப்தியை அவங்க வெளிப்படுத்தினாங்க. அந்த வழக்கு போகிற போக்கெலாம் பார்த்து தான் நான்லாம் போட்டேன், இவர் கண்டிப்பாக ஜாமீன் கிடச்சிரும் அப்படின்னு. அந்த வழக்கு விசாரணையில் இவர் மணீஷ் சிசோடியா வழக்காக இருக்கட்டும், இவர் வழக்காக இருக்கட்டும், அவங்க கேட்ட கேள்விகள், இடி கொடுத்த பதில், இடி மேலே இவர்கள் வைத்த அதிருப்தி, உச்சநீதிமன்றம் காட்டின அதிருப்தி, அவங்க அந்த வாதங்களில் வச்சது. நீங்கள் 5000 வழக்கு போடுறீங்க, 40 வழக்கு தான் இதாகுது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, ஜெயிலில் இஷ்டத்துக்கு வச்சுருக்க முடியாது, சிறைன்றது வந்து ஒரு விதிவிலக்கு தான், ஜாமீன்றது அவங்களுக்கான உரிமை அப்படின்ற மாதிரிலாம் அந்த இதெல்லாம் சுட்டி காமிச்சு பேசலாம். பார்க்கும்பொழுது மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கிடைச்சோன்னா இதை நோக்கி நகருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. அடுத்தது சங்கீதா கெஜ்ரிவால். அப்போ இவரும் கிட்டத்தட்ட 400 நாளுக்கு மேலே இருக்கிறார், 471 நாள் இன்னையோட கணக்கு போட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த போக்குகள் எல்லாம் பார்க்கும்பொழுது தீர்ப்பை ஒத்தி வைக்கும் பொழுது தான் இப்போ உங்கள் இதில் பேட்டியில் கூட நான் போன முறை சொல்லியிருப்பேன் 90% மேலே அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. நேற்று நான் தான் முதல்ல பிரேக் போட்டேன், நாளைக்கு விடுதலை நிச்சயமாக போட்டேன். கீழே வந்து திட்டியிருந்தாங்க, திட்டுறவங்க திட்டுங்க, என் வேலை வந்து என்ன பிரேக்கிங் வருதோ அதை போடுறது, என்ன ஃபேக்டோ அதை பேசுகிறது தான். யார் மேலேயும் தூட்டுதலும் கிடையாது, யாரையும் போட்டுதலும் கிடையாது, சார்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. அதுதான் நம்முடைய இது. பத்திரிகையாளர் அப்படி இருக்கணுன்றதான் நான் பார்க்குறேன். அதனால் என்ன இருக்கோ அதை போட்டு விட்டேன், போச்சு, வந்துட்டார். இவருக்கு மீண்டும் அதே துறைகள் கிடைக்கும் அப்படிங்கிற இது சொல்லப்படுது. வந்த உடனே பதவியேற்பு பண்ணி வச்சுருவாங்களா? நாளைக்கே கூட நடக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து இவங்களெல்லாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இவருக்காக தான் அந்த 2 துறை 2 அமைச்சர்கள்ட்ட அப்படியே இருக்குது. தங்கம் தென்னரசிட்டையும் முத்துசாமிட்டையும் அந்த துறைகள் அப்படியே இருக்குது. இவர் வந்தோன்னே கொடுவாங்க. முதல்ல சொன்னார்ல பணம் பழுக்கவில்லைன்னு, இதாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நமக்கே தெரியும் போது ஒரு என்ஆர் இளங்கோக்கோ இல்லை சட்டம் அறிந்த அவங்களுடைய சட்டத்துறைக்கே தெரியாதா வழக்கு போக்கு விகிதம் எப்படி இருக்குது. எப்படியும் ஜாமீன் தீர்ப்பு தானே ஒத்தி வச்சுருந்தாங்க, இது முடிஞ்சிச்சு, விசாரணையெல்லாம் முடிஞ்சது, தீர்ப்புக்கான தேதி தான் அது ஒத்தி வச்சுருந்தாங்க. அப்போ எப்போ வேணாலும் தீர்ப்பு வரலாம், அவர் வெளியில் வரலான்னு தெரியும். சரி, வந்தோடனே எல்லா பட்டாபிஷேகத்தையும் வச்சுக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டாங்க. இதை இப்போ வந்துட்டார், இன்றைக்கி மாலையே கூட வெளியே வர வாய்ப்பு இருக்குது. வெளியில் வந்தோடனே இவங்க முதல்வர் டெல்லி போயிருக்காரா, அப்போ வந்தோடனே ஆளுநர்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க, டேட்டு கேட்பாங்க, டைமு, இந்த டைம் இதுன்னு சொன்னோடனே இவருடைய இலாக்காக்கள் மறுபடியும் 2 இலாக்காக்களில் இவர் பதவி ஏற்க வாய்ப்பு இருக்குது. துணை முதல்வர்ன்றது வந்து பதவி ஏற்பு கிடையாது, அது ஒரு அறிவிப்பு தான். இந்த ஏதாவது இலாக்கா ஒதுக்கியிருந்தால் அந்த இலாக்காவோடு சேர்த்து ஒரு அறிவிப்பாக ஆளுநர் மாளிகையிலேருந்து வெளியே வரும். இவங்கெல்லாம் பதவி ஏற்பார்கள். பதவி நீக்கம் செய்யப்படுவர்கள் போக பதவி யாருக்கு 2 பேருக்கு அமைச்சர் கொடுத்தா, அப்படி தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, 2 அமைச்சர்கள்னு. அந்த 2 புதிய அமைச்சர்கள் ப்ளஸ்ஸு செந்தில் பாலாஜி பதவி ஏற்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திலே அது நடந்துடும். ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்கள் யாரையாச்சும் பதவி நீக்கம் அல்லது துறை மாற்றம் அப்படி எதுவும் செய்வாங்க? அப்படி தான், அதாவது 2 அமைச்சர்கள் நீக்கம்ன்றன அப்படி தான் அங்கே தகவல் வருது. 2 அமைச்சர்கள் நீக்கம், 2 பேர் புதியவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு. ஏதாவது ஒரு இலாக்காக்கள் துணை முதல்வர் ஆகிறவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கனிம வளத்துறையே அவருக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உறுதிப்படுத்தப்படாத தகவல். அப்படியே நடக்க வாய்ப்பு இருக்குது. துணை முதல்வர் பொறுப்பு தான் வந்து பெரிய சிக்கலை உண்டாக்கிட்டு இருக்கு. ஆதவர்ஜனாவும் வந்து திருமாவளவனுக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு.
இன்னொரு பக்கம் தொடர்ந்து உதயநிதிக்கு துணை முதல்வர் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டு இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜியும் வந்துட்டார். இதில் வேறு எதுவும் திருப்பங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குமா சார்? நீங்கள் தொடர்ந்து தள்ளி போயிருக்குன்னு அப்படி பார்க்காதீங்க. ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் துணை முதல்வர் அவர் பேசுவார், பல அமைச்சர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பழனி மாணிக்கம் அந்த கூட்டத்தில் பேசுவார். மறுநாள் அதை வைத்து கேள்வி கேட்கப்படும். முன்னாடியே முதல்வர் சொல்லியிருப்பார் பதில், பழம் பழுக்கவில்லை, கோரிக்கை வலுத்துள்ளது பழுக்கவில்லை அப்படின்லாம் சொல்லுவார். அதுக்கு பிறகு அதை பற்றி பலரும் பேசுவாங்க, அமைச்சர்கள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கேள்வி வைப்பாங்க. அப்புறம் அமைச்சரை மாற்றம், துணை முதல்வர் மாதிரிலாம் சொல்கிறாங்கன்றப்போ மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு முதல்வர் சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டே வந்துட்டு அவர் வரும்பொழுது எதிர்பார்த்தது தானே அப்படின்ற ஒரு இது இருக்குது. பிரதமர் அவர்களும் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கிறாங்க, முதல்வர் அவர்களும் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி டெல்லியில் முதல்வரும் பிரதமரும் சந்திக்கிறாங்க. அரசியல் ரீதியாக வேறு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்குமா? ஏற்கனவே முதல்வரே சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி மெட்ரோ ரயிலுக்கான நிதியும் கல்வித்துறைக்கு அந்த சர்வ சிக்ஷா அபியான் அந்த விஷயங்களில் நிதி ஒதுக்காது, அதில் குறைவான நிதி ஒதுக்குனது, அந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் பிரதமரை சந்திக்க போகிறேன்னாரு. அதுதான் அவங்க சொல்கிற அஃபிஷியலாக தான் நம்ம இது பண்ண முடியும். ப்ளஸ்ஸு மீனவர்கள் பிரச்சனை. இலங்கையில் புது கவர்மெண்ட் வந்திருக்கு. அது கொஞ்சம் சிக்கலான கவர்மெண்ட் தான். இந்தியாவோட ஒத்துப்போகாத ஒரு இடதுசாரினா பியூர் இடதுசாரி கிடையாது, இந்த பௌத்த மதம் சார்ந்த ஒரு. அதனால் அவர்கள் இந்தியாவுக்கு இவர் லலித் வந்திருந்தாருன்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இவர் வந்தது கொஞ்சம் சீன சார்பு இதுன்றனால பிரச்சனை. அப்போ மீனவர்கள் பிரச்சனையெல்லாம் முதல்வர் கூடுதலாக பிரதமர்கிட்ட வலியுறுத்த இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதனால் இந்த 3 காரணங்களுக்காக சந்திக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. அதை தாண்டி அரசியல் பேசுறது அவங்க ஒன்றும் கூட்டணி கட்சி இல்லை, அதனால் அது நீங்கள் இது பண்ண முடியாது. இல்லை வேறு சில விஷயங்கள் இணக்கமாக போகிறதுலான்றதெல்லாம் அது வேறு சில ஆட்கள் பார்த்துக்குவாங்க. இது முதல்வரும் பிரதமரும் பேசணுன்றது கிடையாது, அதனால் அது அப்படி பார்க்க முடியாது. ஆதவ் அர்ஜுன் நீங்கள் சொன்னீங்க அவர் துணை முதல்வர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு. எங்கேயும் அவர் எதிர்ப்புலாம் தெரிவிக்கல. இல்லை உதயநிதிக்கு கொடுக்கும்போது திருமாவுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு அப்படியே ஒரு இது உதயநிதின்னு கூட சொல்லலை. புதுசாக வர்றவங்களுக்கு துணை முதல்வர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏன் பவன் கல்யாணா கூட இருக்கலாம். சொல்லும் பொழுது 40 ஆண்டு காலமாக இருக்கின்ற என் தலைவர் ஏன் அதுக்கு பதவி, அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஏன் நாங்கள் யோசிக்கக்கூடாது அப்படின்றாரு. இங்கே சின்ன சின்ன வார்த்தைகள் கூட டக்குன்னு மாற்றிடுறாங்க. நேற்று திருமாவளவன்ட்ட இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்காரு, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவர் பேசுறதுனால கூட்டணியில் பிரச்சனை எல்லாம் வரல. இன்னொன்று, ஒரு கட்சியில் இருக்கிறவங்க தனிப்பட்ட நபர்கள் பேசுவதற்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் இறுதி முடிவு தலைமை எடுக்கிறது கட்சியில் கட்படுவாங்க. இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது. கூட்டணி பற்றி பிரச்சனை எதுவும் வராது. அப்படி வந்தாலும் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது நான். இது சம்மந்தமாக நான் என்னுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசுவேன். இதுதான் அவருடைய பேட்டியுடைய முழு சாராம்சம். அவர் சொன்னது வரிக்கு வரி நான் சொல்லிட்டேன். ஆனால் இவங்க எல்லாம் எப்படி போடுறாங்க, ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை கட்சி தலைவருடன் பேசி ஆலோசனை செய்து அறிவிப்பேன் திரும்ப அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா பத்திரிகையாளர்களே ரொம்ப பேர் என்ன இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு பண்ணுறதும், சில பேர் இவர் தனியரசு போன்றவர்கள் கடுமையாக ஒரு பிஜேபி ஆள் தான், வெச்சிராஜா ஆராசா சொன்னது கரெக்டு அப்படிலாம் பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் கொடுத்து கேள்விகள் கேட்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க யாருமே அதை விரும்பலை அப்படின்றது தெரியுது. அதனால் ஆதவ் அர்ஜுன் ஒரு புயலை கிளப்பியிருக்கிறார். இது எல்லா கூட்டணி எல்லா கட்சிக்காக தான் நான் பேசுகிறேன், எல்லாருக்காகவும் தான் பேசுகிறேன்னு தான் அவர் சொல்கிறார். அது கரெக்டு தான். சார், இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையில் தான் வெளியே வந்திருக்கிறாங்க, நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ வழக்கினுடைய போக்கில் வேறு எதுவும் மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது பிணை தான், அவ்வளோதான். வழக்குன்றது இடியுடைய சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இடி வழக்கு விசாரணை நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மூல வழக்கும் பர்மிஷன் கொடுத்து அதுவும் நடக்க போகுது, அது தனி. இது இவர் 471 நாள் இருக்கிறாரு, வழக்கு விசாரணையும் தள்ளிக்கிட்டே போகுது. இதெல்லாம் காரணமாக வச்சு பிஎம்எல் ஆக்டில் அந்த விதி இருக்குன்றதை காரணம் வச்சுக்கிட்டுலாம் நாங்கள் ஒருத்தரை உள்ளே வச்சுருக்க முடியாது. 471 நாள் ஆகிடுச்சு, அந்த வழக்கு விசாரணை தாமதப்படுது, இன்னும் போவோம், அதுக்காகவே உள்ளே இருக்கணுன்றதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்ட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது அவருக்கு தற்காலிக ஒரு ரிலீஃப். சிறையிலிருந்து விசாரணை கைதியாக சிறையில் இருக்கிறார். அதுக்கு ஜாமீன் இந்த இந்த பிஎம்எல் ஆக்டில் கொஞ்சம் கடுமைன்றதுனால வெளியே வரதுக்கு தாமதம். அதில் உச்சநீதிமன்றம் இப்போ மணிஷ் சிசோடியா எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி இவருக்கும் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்குது. இவரை ஜாமீனில் விடுவிச்சிருக்காங்க. வாய்தா இது இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக ஆஜராகணும், தள்ளி போடக்கூடாது, வாய்தாக்கள் வாங்கக்கூடாது வழக்கு விசாரணையில். ப்ளஸ்ஸு திங்கள் டு வெள்ளி சைன் பண்ணணும், 25 லட்ச ரூபா, இது வெளிநாடு போகக்கூடாது, இந்த மாதிரி சில கண்டிஷன். இன்னும் என்னென்ன கண்டிஷன் இருக்குதுன்னு ஆர்டர் காப்பி வந்தால் தான் தெரியும். இப்போ அந்த மாதிரி விஷயம்.
வழக்குகள்ன்றது தனியாக நடக்கும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம். அதே போல் கரூர் மாவட்டத்தில் திமுகவினர் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. வேறு சில மாவட்டங்களில் செந்தில் பாலாஜி வெளியே வர்றது சிலருக்கு அதிருப்தியையும் உண்டாக்கி இருக்குது, சில வருத்தங்களையும் உண்டாக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த செய்தியில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது சார்? தமிழ்நாடு ஃபுல்லாகவே உற்சாகமாக இருக்காங்க, அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மற்ற அமைச்சர்கள் தொண்டர்களை, நிர்வாகிகளை, வட்டம், மாவட்டம், பகுதி இவங்களை அணுகிறதுக்கும் செந்தில் பாலாஜி அணுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி பத்திரிகையாளர்களை அணுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவங்க எப்படி அணுகிறாங்க நீங்களாம் நடைமுறையில் பார்த்துருப்பீங்க. அப்போ செந்தில் பாலாஜியுடைய வரவை எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு எல்லாம் என்ன இருக்குது, சில சாதகங்கள் பாதகங்கள் தான், அது கரெக்டாக பண்ணி கொடுப்பார் செந்தில் பாலாஜி. அணுகுவதற்கு எளியவர், அது பத்திரிகையாளர்கிட்ட யாராக இருக்கட்டும். அதே மாதிரி வழக்கம் போடுவார். அதனால் அது வர்றதை கட்சிக்காரங்க ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறாங்கன்றது யதார்த்தம். அதே சமயத்தில் நேற்று வந்தவர் திடீர்னு தலைமையிட்ட ரொம்ப நெருங்கிட்டார், அவரே பவராக இருக்கார், நம்மளுக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு மூத்த அமைச்சர்கள் மற்றவங்களுக்கு வெறுப்பு, ஒரு கோபம் இருக்க தான் செய்யும். அதனால் இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். ஒரு கட்சினா எல்லாமே அப்படி தானே. அம்மா கிட்ட நெருங்கினப்போ இவரெலாம் நெருங்கிட்டார், நம்ம நெருங்க முடியலன்ற கோபம் இருக்கும், சமயம் வந்தால் போட்டு கொடுக்குறதுலாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் ஆளுங்கட்சியிலும் அது இது இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்குற கேள்வியும் நடக்கலாம். சரி, இப்போ அதே போல் சபரீசன் திமுகவில் இன்னும் ஆதிக்கம் செலுத்துகிறாரு. அவர் உதயநிதி மேலே வளர்றதை விரும்பலை அப்படிங்கிற ஒரு செய்திகளும் பேசப்படுது. இது சாத்தியமாக இல்லை, எந்தளவுக்கு உண்மை சார்? அந்த பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு தாங்க இருக்குது. ஆனால் அவர் ஒரு பக்கம் அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் இதெல்லாம் பார்த்துக்கிறாரு, அவருக்குடைய பங்கு அவரும் பண்ணுறாரு, இவருடைய இதை இவரும் பண்ணுறாரு. நீங்கள் அதிகாரம்னு இருந்தாலும் முதலாளித்துவ கட்சிகளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த இவங்க காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது பிரியங்கா அவங்க ஹஸ்பண்டு மற்றதெல்லாம் இல்லையா, எல்லா இடத்துலையும் இது இருக்கும், இங்கேயும் இருக்கிறது. சரி, இப்போ நடிகர் விஜய் அவருடைய மாநாடு பல்வேறு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்க. எப்படி சார் அங்கே அந்த பக்கம் எப்படி இருக்குது? அவரே கூட சில நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்காரு. வயதானவர்களை கூப்பிட்டு வரும்போது பார்த்து இது பண்ணிட்டு வரணும், டூ வீலரில் வந்தால் ஹெல்மெட் போட்டு வரணும், மது அருந்திட்டு வரக்கூடாது, இந்த மாதிரி சில இதெல்லாம் போட்டிருக்காங்க. போலீஸ் சைடில் பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது எல்லாமே எதிர்கட்சிகளாக இருந்தால் எல்லாருமே இதை அனுபவிக்கணும், சந்திக்கணும் தான். இது எல்லோரும் சந்தித்து வந்திருக்காங்க, திமுகவும் சந்தித்து வந்திருக்கிறது. அதனால் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் எதிர்பார்த்து தான் விஜய் இருக்கணும். இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா இவங்களே இவங்களுக்கான விஷயங்களை பண்ணிக்கிறாங்க. அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அப்படின்றது கடுமையான மழைக்காலம், புயல், அட்லீஸ்ட் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுன்னு உருவாகும். மழை கடுமையாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை சீசன் அக்டோபரில், இந்த செப்டம்பர் லாஸ்ட்லேருந்து தொடங்கினோம், டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்குமே இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாநாடு தேதியை ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொன்று தீபாவளி சீசனில் நீங்கள் தொண்டர்கள் 4 நாள் தான் தீபாவளி. 27 மாநாடுனா 27னா 26 தயாராகணும், 27 இங்கே வரணும், முடிச்சுட்டு போனாங்கன்னா 28. அப்போ 2 நாளில் தீபாவளி அப்படின்னா அது எல்லாரையுமே பாதிக்கும். தொண்டர்கள்லாம் என்ன பெரிய கோடீஸ்வரர்களா, எல்லாம் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. பொதுவாக தீபாவளி நெருக்கத்தில் மழை கடுமையாக இருக்கும், அது இயற்கையுடைய அது ஒரு பக்கம். தீபாவளி செலவுகள் தொண்டர்களுக்கு இருக்குது. அப்போ அந்த செலவையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு வரணும். வேலை செய்கிற இடத்துல போனஸ்ஸு மற்ற பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் அன்றைக்கி லீவ் போட்டு 4 நாள் போகிறீங்க அப்படின்னா நான் உனக்கு எதுக்கு போனஸ் கொடுக்கணும்னு வருவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் கடந்து மாநாடு நடத்தி இயற்கையுடைய இடரையும் இது பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம், சிக்கல். அநேகமாக மீண்டும் மறுபரிசீலனை பண்ணுவார்கள் அப்படின்ற தகவல் வருது. டிசம்பருக்கு மேலே ஜனவரியில் நடத்தலாங்க. ஏன்னா ஜனவரிலையும் 15 தேதிக்கு மேலே அறுவடை அதுன்னு போயிடுவாங்க. அப்போ ஜனவரி 2nd வீக்குக்கு மேலே ஒரு 20 தேதிக்கு மேலே அப்படி போகுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதனால் பார்க்கலாம். ஆனால் முதல் மாநாடுங்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் யோசிக்காமலா சார் பண்ணியிருப்பாங்க? யோசிக்காமல் தானே பண்ணுறாங்கன்ற. நீங்கள் யாருமே வைக்க மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அக்டோபர் நவம்பரில் யாருமே எதையுமே வைக்க மாட்டாங்க. ஏன்னா கடுமையான மழை காலமாக இருக்கும். அக்டோபர்லேயே 2nd வீக்லேயே ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வடகிழக்கு பருவமழைலாம். இன்னொன்று இந்த தென்மேற்கு இதுவும் மழையும் அந்த அரபிக்கடல் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு மழை இருந்துட்டு தான் இருக்கும். வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது அங்கே முடியும் பொழுதும் இந்த சைடில் அப்போ அவங்க அங்கேருந்துலாம் கிளம்பி வரணும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அக்டோபர் நவம்பர்ன்றது சிக்கலான ஒன்று. டிசம்பர் 2nd வீக்கு வைக்கிறதுன்றது கரெக்டான இதுன்றது தான் முதல்ல யோசித்தாங்க. மறுபடியும் என்னன்னு தெரில, இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ என்ன யோசிப்பாங்க, திருப்பி தள்ளி போட்டால் ஒரு ட்ராபேக்கு, இதை வச்சே ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு தேவை மாநாடு ஜெயிக்கணும், தொண்டர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இப்போ அதனால் அந்த மாதிரிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். மாநாடுன்னு பேசும்போது திமுகவும் பவள விழா அந்த பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, திரும்ப நான் நிச்சயமாக கலந்துப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குங்கிற பேச்சு ஓடிக்கிட்டே இருக்குது. அது எல்லாத்துக்குமே இந்த பொதுக்கூட்ட மாநாடு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக வைக்காது. இது எல்லாமே நீங்கள் பழைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வரைக்கும் கை குலுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. மறுநாளே கூட கூட்டணி மாறுவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வரும்போது கூட்டணி மாறின வரலாறுலாம் இருக்குது. அப்பா ஒன்று விரும்பியிருப்பார், பையன் ஒன்று விரும்பியிருப்பார். அப்பா பத்திரிக்கை வைக்க போன இடத்துல கூட்டணி மாறினதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பல வரலாறுகள் இருக்குது. இப்படி கார் வரும்போது அப்படி யூட்டர்ன் போட்டு ஏடிஎம்கே ஆஃபீஸ் போனார் வைகோ. இங்கே கலைஞர் காத்துக்கிட்டு இருக்காரு, யூட்டர்ன் போட்டு இது போனார். இன்னொரு பக்கம் ஜெயலலிதா 12 சீட்டுன்னப்போ கூட்டம் போட்டு 2 சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கூட்டணியை புறக்கணிச்சு, அதாவது தேர்தலையே புறக்கணிச்சார் வைகோ. இந்த மாதிரி பல இது இருக்குது. அதனால் நீங்கள் அந்த தேர்தல் இவங்க பேசுகிறது, இப்போ சில பெரிய பிரபலங்கள் திரைத்துறையில் இருக்கவங்களாம் திருமணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னா, நாங்களும் ஒரு நல்ல நண்பர்கள் விட்டு அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த அரசியல் கட்சி. எப்படின்னா நாங்கள் வந்து கொள்கையில் ஒற்றுமையாக இருக்கிறோம், இது சில பல சலசலப்புகள் வரும், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த முறிவு வரும். என்னென்னா கூட்டணிக்குள்ளே சிக்கல் இருக்குது அப்படின்றத யாரும் மறுக்க முடியாது. அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அது அடுத்த வருடங்களில் பார்க்கும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் வலுவடையும். ஏன்னா சீட் ஷேரிங்காக தான் எல்லாருமே இருக்காங்க. அப்போ அதை ஒட்டி வரும்பொழுது பிரச்சனை வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சைடு விஜய் தயாராக இருக்கார் இவங்களை ஏற்றுக்கிறதுக்கு சேர்த்துக்கிறதுக்கு. எடப்பாடியும் பிரச்சனை இல்லாமல் இருக்கார். ஆனால் விஜய் முதல் தேர்தலையே கூட்டணி அப்படிங்கிற முயற்சிக்கு போவாரா சார்? போனார்னா புத்திசாலித்தனம்னு. அது யார் கூட போகிறான்றது இல்லை. இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஏடிஎம் கூட போவார். ஏடிஎம் கூட போனால் நம்பர் 2 இவர். ஏன்னா ஏடிஎம்கே தான் வலுவான கூட்டணி. அப்படி இல்லாமல் விஜய் தலைமையில் காங்கிரஸ், விசிகா மற்றவங்களாம் வச்சுக்கிட்டு நம்ம தேர்தலை சந்திப்போம், ஜெயிச்சா கூட்டணி மந்திரி சபை, நான் முதல்வர் அப்படின்னு போனால் நல்ல விஷயம் தானே. அதனால் அந்த மாதிரி ஒரு நகர்ந்தாங்கன்னா, காங்கிரஸ் அதுக்கு ஒத்துக்குச்சின்னா, விசிகா ஒத்துக்குச்சின்னா, அதனால் வந்து எதுவும் நடக்கலாம். அரசியலில் வந்து நீங்கள் இப்படி தான் அப்படி தான் சொல்ல முடியாது. இல்லை எதுவுமே இல்லைங்க, நம்ம பேசிக்குவோம், போன தடவை கொடுத்த 6 சீட்டு கொடுக்குறேன், உங்களுக்கு 25 கொடுக்குறேன், ஆனால் அவங்களும் ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கூட்டணி அப்படியே இருக்கும். அங்கே ஏதாவது மாறுதல் நடக்கலாம். இங்கே டைட் ஆகுதுன்னா அங்கே ஏடிஎம்ஏ கொஞ்சம் யோசிப்பாங்க, சரி மறுபடியும் நம்ம என்டிஏலோடு சேர்ந்து நிற்கலாம் அப்படின்னு. நிற்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா ஏடிஎம்கே மேலே அந்த கரையை தொடச்சி வெளியே வரதுக்கே அவங்களுக்கு ஒரு தேர்தலில் பெரிய சிக்கலை சந்திச்சாங்க. அதனால் அந்த மாதிரி சில இது. இந்த தடவை விஜயம் வந்தனால ஓட்டுகள் பிரியும். அதனால் பழையபடி நீங்கள் பெரிய பெரும்பான்மை எல்லா கட்சிக்கும் கிடைக்கும். இப்போ இருக்கிற கூட்டணி விஜய், சீமான், அதிமுக, பாஜக கூட்டணி, என்டிஏ தனி இப்படிலாம் நின்னா கூட ஓட்டு செதறும் பொழுது அது வாய்ப்பு வந்து திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும். ஆனால் பெரிய அளவில் முன்ன இருந்த வாய்ப்புகள் கிடைக்குமானா அது சொல்ல முடியாது. அதனால் பலதை கலந்தது தான் கலவை தான் 2026 தேர்தல் அப்படின்னு. நிச்சயம் சார். அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் வருதுங்கிறத பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க நன்றி சார்.